இது உங்கள் நியூஸ் 5. ஒவ்வொரு சுய தொழில் செய்யக்கூடியவனும் மாமூல் கட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய அளவு கஞ்சா வியாபாரம் பண்றவன் மாமூல் கொடுக்கலாம், கள்ளச்சாரம் வியாபாரம் பண்ணவன் மாமூல் கொடுக்கலாம் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு மளிகைக்கடை நடத்துறவன் மாமூல் கொடுக்கணும், காயலாங்கடை நடத்துறவன் மாமூல் கொடுக்கணும். அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. ஆகவே அரசாங்கத்தோட நாங்கள் சொல்றதுதான், சுய தொழில் செய்யக்கூடியவனை நீங்கள் முழு அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும். விசாரணையே இருக்கக்கூடாது. அடிக்கிறானா ஒரு பிரியாணி கடையில் கலெக்டா பண்ணான்னு சொல்லி இப்போதைய முதலமைச்சரே நேரில் போய் பார்த்தாரு. எங்க விரும்பம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடையில் அவங்க ஒரு எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலன்னு கடையை உடைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கேள்விப்பட்டவங்க அந்த கடைக்கு வந்து. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கொலை நடக்கும். கொலை அந்த போதை கலாச்சாரத்தினால கொலை நடக்கும். மாமூல் கேட்டா கொடுக்கலன்னா அவர் வளர்த்து விசாரணை கிடையாது, தண்டனை கிடையாது. ஆகவே இந்த தண்டனையை விசாரணை இல்லாம என்கவுண்டர் பண்ணி இல்லைன்னா சட்டம் உடனே குண்டாஸ் போடுங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மாநாட்டில் தீர்மானம் உண்டு. அடுத்தது கடந்த ஆட்சியில தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலமா அறிவிச்சாங்க. அதே போல ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம். அதையும் இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானமாக இருக்கு. இப்போ வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு போகிறது நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் கமிஷனே 90 லட்சம் ரூபா ஒரு வேட்பாளருக்கு அனுமதிச்சிருக்கு. ஆனால் நடைமுறை அப்படியா இருக்கு இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இந்த பணம் இங்கே போகுது, இந்த பணம் தேர்தலுக்கு போகுது, இந்த பணம் ஆடு விட்ட பணம், இந்த பணம் காய்கறி வாங்குறதுக்கு போகிற பணம்னு அதிகாரிகளுக்கு தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவனை பறிமுதல் பண்ணுற கலாச்சாரம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது. சரி, சனியை இதோட விட்டுருது. இப்போ எந்த கடையிலேயே போய் பாருங்கள், வியாபாரம் நடக்குதா பாருங்கள், தொழில் நடக்காது. இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த அதிகாரிகள் இந்த மக்களை ஒரு விதமான பதட்டத்திலே வச்சுருக்காங்க. ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. நம்ம நாட்டில் வாழ்கிறது அந்த அதிகாரிகளுடைய கைப்பிடியில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதை கைவிட்டுருங்க. நீங்கள் ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்குது, பீகாரில் எலெக்ஷன் நடக்குதுன்னா செக் போஸ்ட் போட்டு அங்கே பணம் போகுதான்னு இப்படி உள்ளூருக்குள்ளே மார்க்கெட்டுக்கு போகிற கடைக்கு வர்றவனை பிடிக்கிறது அது சரியில்லை. அதை கைவிடணும். அதை கைவிடாவிட்டால் இந்த மே மாதம் 5ஆம் தேதி எங்களது மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக்கொள்வோம். கண்டிப்பாக அந்த மாநாட்டில் பெரிய தீர்மானம். எதிர்காலத்தில் இது இருக்கவே கூடாதுங்க. அப்புறம் முழு பந்து அறிவிச்சிருங்க. மக்கள் எங்கேயுமே போகக்கூடாது, போகாத. இப்போ கொரோனாவில் உள்ள அடைச்சிங்கல்ல, அந்த மாதிரி அடைச்சிருங்க. உள்ள கஞ்சி காய்ச்சி குடிச்சிரு. நாங்கள் தேர்தலை முடிச்சிடுறோம், நாங்களே ஓட்டு போட்டுக்கிடுறோம், நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிடுறோம், நீ எல்லாம் வெளியே வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தரும் வெளியே வர மாட்டோம். அதான் இந்த அரசாங்க ஆட்சியாளர்கள் நீங்கள் செய்யுங்க, யாருனாலும் சரி தான். அப்போ நீங்கள் தேர்தல் கமிஷனை வந்து கண்டிக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிக்கிறோம். இது பெரிய கண்டனத்துக்குரியது. இதெல்லாம் வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே கை கட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி? அது என்ன கமிஷனு? மக்கள் நலனுக்கு தானங்க அதிகாரி.
அதுல உங்களுக்கு கஷ்டம் இருந்தா அதை நிவர்த்தி பண்றதுக்கு சொல்லு. இல்லை இது மக்களாட்சியா அதிகாரிகளாட்சியான்னு நான் கேட்குறேன். கேட்கறேன், அதுதான் கேட்கறேன். இது கொரோனாவுக்கு பிறகு அதிகாரிகள் பிடியில போயிடுச்சு. அதிகாரிகள் சொல்றதுதான் அரசியல்வாதிகள் கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பிடிச்ச பணம் எல்லாமே 99% பொதுமக்களுடைய அப்பாவி மக்களுடைய பணம் தான். 1% தான் அரசியல்வாதிகள் பணம். ஒன்றும் இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு அறிவிக்கிட்டான் 50 லட்ச ரூபா எங்காவது இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 5% கமிஷன். 1 கோடி ரூபாய்க்கு மேலே எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 10% கமிஷன் சொல்லுங்க. எல்லா அரசியல் பணமும் தேர்தல் ஆணையத்துக்கு லட்சம் கோடி வந்துடும். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வந்துடும். ஒரிஜினலா அடைக்க வச்சது கூட இருந்தவனே காட்டி கொடுப்பான். கமிஷன் கமிஷன் கொடுத்தா ஆமா, இன்கம் டேக்ஸ் கொடுக்குறாங்கல்ல 10%, இவங்க தேர்தல் ஆணையம் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம், எல்லா அரசியல் பணமும் வந்துடும். அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடுதுங்களா? லஞ்சம் இல்லையா, அவங்க கமிஷன் தான். அப்ப இன்கம் டாக்ஸ் கொடுக்குறாங்க 10%. யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு 10% இன்கம் டாக்ஸ் ஒயிட்லேயே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒயிட்லேயே தேர்தல் ஆணையம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எல்லா பணமும் வந்துடும். அரசியல் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கோ எல்லா பணம் எல்லா ஆயிரம் கோடியும் வந்துடும். இதை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும். உண்மையான ஜனநாயக தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கணும். அனைத்து விவசாயிகளும் உற்பத்தி பண்ற விவசாய பொருட்களை அரசே நேரடியா கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பீங்களா? அது முடியுமாங்க? அவன் விவசாயி வந்து அவன் கோமணம் கட்டி வேர்வை சிந்தி உழைச்சி உற்பத்தி பண்ற பொருளை வந்து விவசாய அரசாங்கமே நீ கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணுனாச்சுன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமா? முடியவே முடியாது. நாங்கள் இல்லைன்னா விவசாயியும் பட்டினி, சாப்பிட்றவனும் பட்டினி. ஏன் தக்காளி ஒரு கிலோ 50 ரூபா வந்த உடனே ரேஷன் கடையில் போட்டால, தக்காளி ஒரு கிலோ விற்ற உடனே ரேஷன் கடையில் தக்காளி கொடுக்கல. 2 ரூபாய்க்கு வில்லும் போது ரேஷன் கடையில் கொடு. 2 ரூபாய்க்கு விற்கான்ல, 5 ரூபாய்க்கு விற்கான்ல. அப்போ அந்த விவசாயியை காப்பாற்றுறது யாரு? அப்போ நீ வாங்கி ரேஷன் கடையில் கொடு, 50 ரூபாய்க்கு வாங்கி ரேஷன் கடையில் கொடு. யார் வேண்டாங்க? ஆகவே காப்பாற்றுறது இல்லை, அழிக்கிறது. ஒருத்தனும் விவசாயம் பண்ணக்கூடாது, ஒருத்தனும் தொழில் பண்ணக்கூடாது. எல்லாம் இறக்குமதி பண்ணணும், எல்லாம் கமிஷன் அடிக்கணும். கடல் எண்ணெய் சாப்பிடும்போது, நல்லெண்ணெய் சாப்பிடும்போது, தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது நல்லா தானே இருந்தோம். இறக்குமதி பண்ணுற ஆயில் இறக்குமதி பண்ண தானங்க ஆயில் நம்ம ஆயிலே குறைஞ்சி போச்சு. எல்லாம் இறக்குமதி கமிஷன். இந்த கலாச்சாரம் ஒழியணுங்கிறது தான் சுதேசி. ஓகே.